ராமதாஸ் எடப்பாடி அவர்களுடைய சந்திப்பு இந்த அரை மணி நேரத்தில் என்ன பேசினார்கள் அப்படின்றத நமக்கு இருந்த கேள்வி. தொடர்ச்சியாக இந்த கேள்வி நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்காம யார் அந்த தகவலை வெளியே சொன்னாங்களோ அவர்கிட்டயே நம்ம கேட்டிருந்தோம். ராமதாஸ் தரப்பு தொடர்ந்து நம்ம பார்க்கிறப்போ அந்த ராமதாஸ் தரப்பினுடைய அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அருள் எம்எல்ஏ அவர் தான் இந்த தகவலை வெளியே சொல்லியிருந்தாரு. ஆனால் என்ன பேசினாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை அடுத்து நம்ம அவர்கிட்டயே கால் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து கேட்டிருந்தாங்க. என்ன அவர் பதில் அப்படின்றத பார்க்கலாம். நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் ஐயாவை சந்திக்க வந்தாங்க. அரை மணி நேரம் சந்திச்சு பேசினதா நீங்க சொல்றீங்க. ஆனா எங்க செய்தியாளர்கள் அங்க வெளியே இருக்கும்போது 6:25 6:50 கிளம்பிட்டாங்க. மொத்தமா அவர் இருந்தது 25 நிமிஷம் தான், அரை மணி நேரம் சந்திப்பு நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நீங்க சொல்லிருக்கீங்க. நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். 6:24 மணிக்கு வந்தாருங்க. சரிங்க. 7 மணிக்கு தான் அங்க இருந்து கிளம்பி போனாரு. எங்க மாடியில அறையில இருந்து கிளம்புனாரு. சரிங்க. எங்களுக்கு நான் கூட்டணி பேசினாருன்னு போடல, வேற எதையும் நான் எந்த சப்ஜெக்டுமே சொல்லல. ஐயாவும் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் அரை மணி நேரம் பேசினார்கள். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குது. அந்த கேமரா செக் பண்ண தெரிய போகுது. சரிங்க. இப்ப நீங்க சொல்றது அரை மணி நேரம் பேசினாங்கன்னு என்ன பேசினாங்க அப்படிங்கறத இப்ப நீங்க சொல்ல விரும்பல, அப்படித்தானே? என்ன பேசுறோம் நான் எப்படி சொல்ல முடியுங்க? அப்ப அந்த சந்திப்பு நடக்கும்போது யாரெல்லாம் உடன் இருந்தாங்கன்னு மட்டுமா தெரிஞ்சுக்கலாமா? அது தெரிஞ்சுக்கலாம். சந்திப்பு நடக்கும் போதுங்க அக்கா ஸ்ரீகாந்த் இருந்தாங்க, நம்ம தலைவர் கௌரவத்துல கௌரவத்துல ஜி.கே. மணியன் வந்தாரு, நான் இருந்தேன். அவ்வளவுதான். அதிமுக தரப்புல எதிர்கட்சி தலைவர் மட்டும் வந்தாரு. எதிர்கட்சி தலைவர் மட்டும் தான். இல்லை, ஒரு சந்திப்பு அப்படின்னா பல பேரும் வர்றாங்க, நலம் விசாரிக்கிறாங்க, அதை கடந்து போயிருக்கலாம். அதை பொதுவாக வெளியில் சொல்லி அரை மணி நேரம் தனியாக பேசினாங்க அப்படின்னு சொல்கிறதுலேயே ஒரு உள்ளர்த்தம் இருக்குல்ல? இல்லை, அது ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் தனியாக மருத்துவமனையில் உடல்நலம் விசாரிப்பதை தாண்டிய ஒரு சந்திப்பு அங்கே நடந்ததுங்கிறத பொது வெளியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க டாக்டர் ராமதாஸ் தரப்பு. அதுதான் அவருடைய பேச்சில் இருந்தவர். என்ன சொல்றாரு? எல்லாரும் இருந்தோம், கேமரா ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்ச பிறகு எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, நான் உள்ளதா இருந்தேன், ஆனால் என்ன பேசினாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்றாரு.